நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் 2025 வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குது. ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில். சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கிரன் உச்சண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுக்கிரன் உச்சமடைகிறதும் இந்த மாதத்தில் நடக்குது. இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில் மாதம் முழுக்க இருக்கார். செவ்வாய் கடகத்திலேருந்து 5ஆம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்கார். புதன் தனுசு ராசியில் இருக்கார். தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்ய யோகத்தை விடுகிறாரு. 23ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்காரு. தை 15 மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார். உச்ச சுக்கிரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கணும் அப்படின்னு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அதிசிறந்த மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இது சும்மா போகிற போக்கில் விளையாட்டுக்கு சொல்கிறதோ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதோலாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லா இல்லை அப்படின்னா சரி இல்லைங்க, இந்த மாதத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுவோம். இதுதான் நல்லதும் கூட. எதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, நவ கிரகங்களோட நிலை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் மீனராசியில் போய் உச்சமடைய போகிறார். ராசிநாதன் உச்சமடைகிறார் அப்படின்னா நமக்கு உச்சம் கிடைச்ச மாதிரி தான். அதாவது நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை கணக்கு போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் நாம் செய்யணும், இதெல்லாம் அவசியம் செஞ்சே முடிச்சே ஆகணும், இந்தந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் குறிக்கோள் லட்சியங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். குறிக்கோள் லட்சியம் இல்லாதவங்களுக்கு கூட 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட உங்களோட நோக்கம், லட்சியம், குறிக்கோள், எண்ண ஓட்டம் எல்லாத்தையுமே நிறைவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, சுக்கிரன் உச்சண்டா அவனுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாகுதுரா அப்படின்னு. அந்த மாதிரி தான் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு 15ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 5ஆவது வீட்டில் இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், பஞ்சமஸ்தானத்தில். இதுவும் பார்த்தீங்கன்னா பல நல்ல காரியங்களை இந்த மாதத்தில் நடத்தி காட்ட போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நிறைய மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல உத்தியோகத்துக்கு போவாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருந்த பிள்ளைங்க இப்போ ஒரு வேலைக்கு போவாங்க. பரவாயில்ல, நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, நாம் ஏதாவது 10 ரூபா சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். கடுமையாக பாடுபடுவாங்க, எங்கேயாவது போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு அதீத முயற்சிகள் அப்படிங்கிறதையும் எடுப்பாங்க. பொறுப்பில்லாத பிள்ளைகள் கூட அப்படியே மன மாற்றம் அப்படிங்கிறத அடையும். ஏதோ படித்து முடித்தேன், வேலை வெட்டி இல்லை, அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு தினம் 200 300 வீட்டில் காசு வாங்கிட்டு வெட்டியாக சுற்றிக்கிட்டு ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்படியே உதாரித்தனமாக அழைச்ச பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதத்தில் ஒரு மன மாற்றம். நம்ம பெற்றோர்கள் நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறத தேட ஆரம்பிப்பாங்க. நிறைய பக்தி மார்க்கத்துக்குள்ளே நுழைவாங்க. கடவுளே இல்லை அப்படிங்கிற பிள்ளைங்க கூட சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் பார்க்க முடியும். தை மாதம் 5ஆம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் போயிடுறார். வக்கர இயக்கத்தில் தான் போகிறாரு, ஆனால் நீசத்துலேருந்து வெளில வந்துட்டார். 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரமடைகிறார் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு தான். இருந்தாலும் நல்ல இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறது ஓகே தான். இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்திருக்கும் பார்த்தீங்களா, இது நடக்கலை அது நடக்கலை. காலையில் ஏந்திரிச்சா நமக்கு மட்டும்தான் இன்றைக்கி நாளை எப்படி ஓட்டுறதுன்னே தெரியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இன்றைக்கி ஏகப்பட்ட திட்டம் வச்சுருப்போம், எதுவுமே உருப்படியாக நடக்காது. அந்த நிலைமை மாறிடும். இன்றைக்கி ஏந்திரிச்சோம்னா இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவோடு இருப்பீங்க. அதுமாரி இரவு படுத்தோம் அப்படின்னா இன்னைய வேலைகள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, நாம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாக தான் உழைச்சிருக்கோம், 10 ரூபா சம்பாரிச்சிருக்கோம், சில நல்ல காரியங்களை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மனநிறைவோடு போய் உறங்க போகலாம். அந்த அளவுக்கு மனசில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது
சுத்தமாக நீங்கும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத அவசியம் செய்யணும். அதுமாதிரி ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான புதன் தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். பாக்கியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் பரம்பரை வியாதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்டாக எட்டி பார்த்துருக்கோம். அப்பாவுக்கு சுகர் இருந்தது, எனக்கும் வந்துருச்சு. அப்பாவுக்கு இந்த இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தது, எனக்கு வந்துருச்சு. இந்த சைனஸ் பிரச்சனை வந்துருச்சு. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை தின்னவங்க, இல்லை சர்க்கரைக்கு மாத்திரை தின்னவங்களாம் கூட சரியாயிடுச்சு, இனிமேல் மாத்திரை திங்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுமாதிரி வீடுகளை பராமரிப்பீங்க. பாட்டங்காலத்து வீடு, முப்பாட்டங்காலத்து வீடு பல வருடமாக அப்படியே இருக்குது, இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லை அப்படிங்கிறவங்க அதுக்கு ஏதோ மராமத்து பணி பண்ணி வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிற செலவுகள் அப்படிங்கிறத செய்வீங்க. சின்ன சின்ன கடன்கிறதையும் அடைச்சிடலாம். இப்போ நம்ம பழைய வீட்டை கை வச்சு மராமத்து பணி செய்கிறோம் அப்படின்னாலே நம்மகிட்ட 10 ரூபா இருந்தால் தான் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ கடனை உடனே வாங்கி பண்ண மாட்டோம். அப்போ கடனையும் 10 ரூபா அடைச்சிட்டு 10 ரூபா வீட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு காசு பணத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுமாதிரி தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறது சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு வேலையாக ஒருத்தரை பார்க்க போகணும் அப்படின்னா தாராளமாக போன உடனே அவரை பார்த்துடலாம். போன காரியம் நல்லபடியாக நடக்கும். அதோட நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல வேலை போயிட்டு சும்மா வரலை அப்படின்னு. போகிற இடத்துல தங்குற வசதி, போன காரியம் நிறைவேறது, போகிற இடத்துல 10 ரூபா சம்பாதிக்கிறது, பெரிய நபர்களோட பழக்க வழக்கம் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் நல்லபடியாக நடக்குங்கிறதால பயணங்கள் அப்படிங்கிறத தாராளமாக செய்யலாம். தொழில் ரீதியான பயணங்கள், தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோட தை 23ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் போகிறார். அப்படியே மாறிக்கிட்டே இருக்கார் பாருங்க. தனுசில் ஆரம்பித்து மகரத்துக்கு போனார். இப்போ 23ஆம் தேதி கும்பத்துக்கு வந்துடுறாரு. இப்போ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுக்காக ஒரு தொகையை சேர்த்து வைக்கணும், இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டு வைக்கணும், ஒரு காது குத்தணும், ஒரு வரனை பார்த்து முடிச்சு வைக்கணும், இல்லைன்னா பிள்ளைங்க பேரில் ஏதாவது சொத்து கித்து வாங்கி வைக்கணும். இந்த மாதிரியான எண்ண ஓட்டம் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு இந்த 23ஆம் தேதிக்கு மேலே தாராளமாக நடக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கூட உள்ளவங்களும் உதவியாக இருப்பாங்க. இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கூட 4 பேர் நண்பர்களுக்கு வாப்பா ஒரு நல்ல இடமா இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம நினச்சது எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டாலே நல்லபடியாக செட்டில் ஆகலாம். அதுமாரி குரு பகவானோட வக்கர நிவர்த்தி, அதாவது தை 29 இந்த மாத கடைசியில் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம். அப்போ அவர் பலமடைகிறார் அப்படிங்கிறது நமக்கும் கூட ஒரு சுமாரான அமைப்பு தான். ஏன்னா அவர் அஷ்டமத்தில் இருக்கார். அஷ்டம குரு பலம் அடையுது அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு போன திணறும். அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடன் சொல்லி யார்ட்டையும் வாங்கி கொடுக்காதீங்க. நம்மகிட்ட இருந்தால் 10 ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்றணும். இதுமாரி தை 15 மீனராசியில் ராசி அதிபதி உச்சம் அடைஞ்சிருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த களத்தை தேர்ந்தெடுத்தாலும் அந்த களத்தில் ஆட்டநாயகன் நீங்கள் தான். அந்தளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும். வெளிநாட்டிலேருந்து சில பேருக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல் வரும். ஒரு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கப்பூர் போகிறேன், துபாய் போகிறேன், மலேசியா போகிறேன், இப்படி போய் 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே விசா கிடைக்கும். அதை வச்சு பயணங்களை மேற்கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கிற யாருக்காக பணம் கொடுத்துருப்பீங்க, பயணத்துக்கு போகிறப்போ உதவி செஞ்சுருந்துருப்பீங்க, அந்த பணம் திருப்பி கைக்கு வந்திருக்காது. அப்படிப்பட்ட பணம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடிக்கிட்டு வரும். நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது. மாதத்தில் ஒரு தடவை தவறாமல் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மட்டும் செய்யுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் முடிஞ்சப்போ பண்ணுங்கள். இந்த தை மாதம் ரொம்ப சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.